ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம செஸ் எப்படி விளையாடுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல வந்து செஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 32 காயின்ஸ் இருக்கும். 32 காயின்ஸ் வந்து ரெண்டாக பிரித்தோன்னா 16 காயின்ஸ் வரும் ஒரு பக்கத்தில். அதாவது ஒயிட் காயின்ஸ் வந்து 16 காயின்ஸ் வரும், பிளாக் காயின்ஸ் வந்து 16 காயின்ஸ் வரும். இப்போ நம்ம வந்து இப்போ ஒயிட் காயின்ஸு எந்தெந்த பொசிஷனில் வந்து எந்தெந்த காயின்ஸ் வந்து வரும்ன்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து ஒயிட் ராஜா வந்து பிளாக் பாக்ஸில் வரும். அதே மாதிரி ஒயிட் ராணி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பாக்ஸில் வரும். இது வந்து புஷப் காயின் வந்து பார்த்திங்கன்னா ராஜாவுக்கு பக்கத்தில் ஒரு புஷப் வரும். அதே மாதிரி ராணிக்கு பக்கத்தில் வந்து இன்னொரு புஷப் வரும். ரெண்டு சைடு வந்து 2 புஷப் வரும். அதே மாதிரி குதிரை வந்து பார்த்திங்கன்னா குதிரை வந்து 2 சைடு வந்து 2 குதிரை வரும். புஷப்புக்கு பக்கத்தில் ஒரு குதிரை வரும். அதே மாதிரி இந்த புஷப்புக்கு பக்கத்தில் இன்னொரு குதிரை வரும். யானையும் வந்து 2 யானை இருக்கும் ஒரு சைடில். யானை வந்து எப்போவுமே லாஸ்டில் வரும், குதிரைக்கு பக்கத்தில் வரும். அதே மாதிரி இந்த யானையும் வந்து குதிரைக்கு பக்கத்தில் வரும். இப்போ வந்து சோல்ஜர்ஸ் வந்து 8 சோல்ஜர்ஸ் இருக்கும். 8 சோல்ஜர்ஸை வந்து இந்த நீங்கள் வச்சிங்க பார்த்தீங்களா, ராஜா, ராணி, பிஷப்பு, குதிரை, யானை, அதுக்கு முன்னாடி வந்து சோல்ஜர்ஸை வந்து அடுக்கணும். இப்படி அடிக்கிட்டே வந்தீங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து செஸ் காயின்ஸ் வந்து கரெக்டாக வச்சுருக்கு. ஓகேவா? பிளாக் காயின்ஸையும் வந்து அதே மாதிரி அடுக்கிக்கணும். இப்போ வந்து நம்ம ராஜா எப்படி நவுறுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ராஜா வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜா ஒரு ஸ்டெப்பாக தான் நவுறும். இங்கே நவுறும், இங்கே நவுறும், இங்கே நவுறும். இது ஒரு ஸ்டெப்பு. அது மாதிரி வந்து ராஜா வந்து ஒரு கட்டத்தில் வந்து ராஜா இருந்ததுன்னா அந்த கட்டத்துலேருந்து ஒரு ஸ்டெப்பு தான் வந்து ராஜா நவுறும். அதுக்கு மேலே வந்து போகாது. ஓகேங்களா? அதே மாதிரி வெட்டுறது கூட வந்து இப்போ ஏதாவது ஒரு இந்த காயின் வந்து இங்கே வருதுன்னு வைங்க. இப்போ இந்த ஸ்டெப்பில் இருக்கும்போது ராஜா வந்து ஒரு வாட்டி தான் வந்து வெட்ட முடியும். அதாவது ஒரு ஸ்டெப்பு தான் நவுறும், வெட்டிடும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ராணியை பற்றி பார்க்க போகிறோம். ராணி வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேணாலும் மூவ் ஆகும். ராணி தான் வந்து பார்த்திங்கன்னா செஸ் போர்ட்லேயே வந்து பவர்ஃபுல் காயின் வந்து ராணி தான். ராணி வந்து இப்போது இப்படியும் மூவ் ஆகும், இப்படி கிராஸ்லேயும் மூவ் ஆகும், ஸ்ட்ரெயிட்லேயும் மூவ் ஆகும், கிராஸ்லேயும் மூவ் ஆகும். எப்படி வேணால் ராணி போகும். ஆனால் ராணிக்கு வந்து எல் ஷேப்லலாம் நவுறாது. குதிரை வந்து எல் ஷேப்பில் நவுறும். ஆனால் ராணி வந்து எல்லா மற்ற காயின்ஸ் எப்படி நவுறுமோ அதே மாதிரி ராணியாலேயும் நவுற முடியும். எத்தனை ஸ்டெப்ஸ் வேணாலும் ராணியால் நவுற முடியும். கிராஸாகவும் போகும், ஸ்ட்ரெயிட்டாகவும் போகும். இப்போ அடுத்த காயின் நம்ம பார்க்க போகிறது பிஷப் வந்து பார்த்திங்கன்னா கிராஸில் போகும். பிஷப் வந்து ஒரு புஷப் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டில் இருக்கும், ஒரு புஷப் வந்து பிளாக்கில் இருக்கும். இப்போது இந்த புஷப் காயின்ஸ் வந்து ஒயிட்டில் இருக்க புஷப் வந்து ஒயிட்டில் மட்டும்தான் போகும். அதே மாதிரி கிராஸில் மட்டும்தான் போகும். புஷப்பு இப்படி போகும். எத்தனை ஸ்டெப்ஸ் வேணாலும் போகும் புஷப்பு. ஆனால் எந்த காயினையும் வந்து தாண்டக்கூடிய சக்தி வந்து குதிரைக்கு மட்டும்தான் இருக்குது. புஷப்புக்கு மற்ற எந்த காயின்ஸுக்குமே வந்து ஒரு காயினை வந்து தாண்டுற சக்தி வந்து எந்த காயின்ஸுக்குமே கிடையாது. அது குதிரைக்கு மட்டும்தான் இருக்குது. இப்போ பிளாக் புஷப் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளாக்கில் மட்டும்தான் போகும். இப்படி போகும். இதுமாதிரி கிராஸில் வந்து
பிளாக் புஷ்அப் போகும். இப்போ அடுத்தது வந்து குதிரையை பற்றி பார்க்க போகிறோம். குதிரை வந்து பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் மூவ் ஆகும். எல் ஷேப்னா 1 2 3, அதாவது ஒரு ஸ்டெப்லேருந்து 1 2 3 ஸ்டெப்ஸ் போகும். அதான் இதுதான் எல் ஷேப். இப்போ இதுலேருந்து இது எல் ஷேப். இங்கே இருந்ததுன்னா இப்படி வர முடியும், இங்கே இருந்ததுன்னா இப்படி போய் இப்படி வர முடியும், அதே மாதிரி இங்கே இருந்ததுன்னா இப்படி வர முடியும். இப்போ ஒரு ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப்பில் வந்து குதிரை இருக்குதுன்னு வைங்க. இந்த ஸ்டெப்லேருந்து எப்படிலாம் வந்து குதிரை மூவ் ஆகுது நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்படிந்து இப்படி போகும், இப்படிந்து இப்படி போகும், இப்படிந்து இப்படி போகும், இப்படிந்து இப்படி போகும், இப்படிந்து இப்படி போகும். இப்போ குதிரை வந்து எந்த ஒரு காயினாக இருந்தாலும் வந்து குதிரை வந்து தாண்டிடும். இப்போ சோல்ஜர் இங்கே குதிரைக்கு முன்னாடி இருக்குது, சோல்ஜரை வந்து குதிரையால் தாண்ட முடியும் இந்த மாதிரி. அதாவது 1 2 3 தேர்ட் ஸ்டெப் இப்படி தாண்டிட முடியும். இப்போ அதே மாதிரி வந்து குதிரை பார்த்திங்கன்னா இப்போது இங்கே ஒரு காயின் இருக்குதுன்னு வைங்க. இங்கேருந்து குதிரையால் இப்படி வெட்ட முடியும் இந்த காயினை. ஓகேவா? அதே மாதிரி இப்போது புஷ்அப் இங்கே இருக்குன்னா இங்கேருந்து குதிரையால் புஷ்அப்பை வெட்ட முடியும். இப்போ ராணி இங்கே இருக்குன்னா, இப்போ இங்கே குதிரை இருக்குன்னா இங்கேருந்து 1 2 3 தேர்ட் ஸ்டெப்பில் வெட்டிடும் ராணியை. அந்த மாதிரி வந்து குதிரை இப்போது இங்கே ஒரு காயின் இருக்குது, இங்கே ஒரு காயின் இருக்குன்னா இப்போ குதிரையால் இப்போ மூவ் பண்ண முடியும்னா இப்படியும் மூவ் ஆகும், இப்படியும் மூவ் ஆகும். அதே மாதிரி 1 2 3 இப்படி தாண்ட முடியும் குதிரையால் ஒரு காயினை. தென் இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது யானையை பற்றி பார்க்க போகிறோம். யானை வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேணாலும் ஸ்ட்ரைட்டாக போகும், ஆனால் ஸ்ட்ரைட்டாக மட்டும்தான் போகும் யானை. அதே மாதிரி எத்தனை ஸ்டெப் வேணாலும் யானை போகும். இந்த காயினாவும் வந்து தாண்டாது, எந்த காயினையும் தாண்டாது. யானை வந்து ஸ்ட்ரைட்டாக போய் வெட்டும், எத்தனை ஸ்டெப்ஸ் வேணாலும் போகும் இந்த மாதிரி. அடுத்தது சோல்ஜரை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மெயினான பவர்ஸ்லாம் வந்து பார்த்துட்டோம். சோல்ஜர் வந்து ஜஸ்ட் அ பான், அது வந்து ஒரு சின்ன பவர் தான் அது சோல்ஜர். அது எப்படி மூவ் ஆகும்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த சோல்ஜர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் வந்து போர்ட்லேருந்து எடுத்து வைக்கும் போது சோல்ஜரோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் ஆட்டத்தோட நடுவில் கூட வந்து சோல்ஜரோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் இங்கேருந்து எடுத்து இங்கே வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி 2 மூவ் பண்ண முடியும் உங்களால். இப்போ சோல்ஜர் வந்து 2 பாக்ஸ்னு வரும். இங்கேருந்து 1 2 இப்படி டேரெக்டாக நீங்கள் செகண்ட் ஸ்டெப்பில் வைக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு பாக்ஸ்லேயும் வைக்கலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி நீங்கள் வந்து சோல்ஜரை வைக்க முடியும். ஃபஸ்ட்டு பாக்ஸ்லேயும் வைக்கலாம், 2 பாக்ஸ் தள்ளியும் வைக்கலாம். இப்போ சோல்ஜர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மட்டும்தான் வந்து 2 ஸ்டெப் நவரும். அதுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்டெப்பு தான் நவரும் சோல்ஜர். அதே மாதிரி இப்போ ஒரு காயின் வந்து இங்கேருந்து இப்படி வருதுன்னா ஆப்போசிட் காயினு, இப்போ அந்த காயினை வந்து சோல்ஜர் வந்து வெட்டணுன்னா கிராஸில் மட்டும்தான் வெட்ட முடியும். கிராஸில் மட்டும்தான் சோல்ஜர் வந்து வெட்ட முடியும் இந்த காயினை. இப்போது இங்கேருந்து ஒரு காயின் வருதுன்னா இந்த காயினை வந்து சோல்ஜரால் வெட்ட முடியாது. கிராஸில் இங்கே இருக்க காயினை மட்டும்தான் சோல்ஜரால் வெட்ட முடியும். ஓகேவா? இப்போ வந்து ஒயிட்டு தான் உங்கள் காயின்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து இப்போது ஒரு சில பவர்ஸ்லாம் வந்து நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வைங்க, வெட்டுப்பட்டுடுச்சுன்னா இப்போது யானை, குதிரை, இந்த புஷ்அப்பு இதெல்லாம் வந்து வெட்டுப்பட்டுடுச்சுன்னு வைங்க. இப்போ ராணி வந்து முக்கியமான பவர், அதுவும் வந்து வெட்டுப்பட்டுடுச்சுன்னு வைங்களேன். இப்போ இந்த காயின்ஸ் தான் உங்கள்கிட்ட இருக்குது. சோல்ஜர்ஸ் வந்து ஒரு 3 சோல்ஜர் வந்து வெட்டுப்பட்டுடுச்சு. இப்போ இந்த காயின்ஸ் தான் வந்து உங்கள்கிட்ட போர்டில் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நம்ம இந்த மெயினான இப்போ வெட்டுப்பட்ட காயின்ஸை வந்து எப்படி நம்ம திருப்பி போர்டுக்கு கொண்டு வர்றது, கேம்குள்ளே கொண்டு வர்றதுன்னு சொல்லிட்டு
இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ அது அந்த பவர் வந்து எப்படின்னா சோல்ஜர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்குது. ஒரு காயின் இப்போ பெரிய காயின் ராணி மாதிரி ஒரு பெரிய காயின் வந்து வெட்டுப்பட்டுருச்சுன்னா அதை திருப்பி வந்து நம்ம போர்டுக்கு கொண்டு வரணும்னா சோல்ஜர்ஸால் முடியும். சோல்ஜர்ஸால் வந்து பிஷப்பு, குதிரை, யானை இது மாதிரி வந்து எந்த ஒரு பெரிய பவரையும் வந்து திருப்பி கொண்டு வர முடியும் சோல்ஜர்ஸால். அது எப்படின்னா இப்போ ஒரு சோல்ஜர் வந்து இங்கே இருக்குன்னு வைங்க. இந்த சோல்ஜரை வந்து ஆப்போசிட் பிளேயரோட இடத்துக்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இந்த சோல்ஜரை இப்போ ஒரு ஸ்டெப்பாக இப்படி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா வெட்டுப்படாமல் எடுத்துகிட்டு போகணும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக இப்படி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா இப்போது இந்த இடத்துல வந்து உங்கள் சோல்ஜர் வந்துடுச்சுன்னா அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி ஒரு பெரிய பவர் வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். இப்போ ராணி வேணுன்னா ராணியை எடுத்துக்கலாம், பிஷப் வேணுன்னா பிஷப் எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நான் வந்து இந்த காயின் இங்கே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அந்த இடத்துல வந்து நான் ராணியை வந்து எடுத்துகிட்டு வரேன். ராணியை வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். ராணியை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பவும் போல் வந்து கேமுக்குள்ளே நீங்கள் விளையாடலாம். ராஜாவுக்கு செக்கு வைக்கிறதோ இல்லை மற்ற பாயிண்ட்ஸை வந்து வெட்டுறதோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எது வேணால் வந்து ராணியை வச்சு பண்ண முடியும். இப்போ வந்து கேஸ்லிங் பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து பிளாக் ராஜா வந்து எப்போவுமே வந்து ஒயிட்டில் தான் வரும். அதே மாதிரி ஒயிட் ராஜா வந்து எப்போவுமே வந்து பிளாக்கில் தான் வரும். யானைக்கும் ராஜாவுக்கும் நடக்கிற ஒரு ஸ்பெஷல் மூவ் இது. யானை வந்து இந்த இடத்துல இருக்கும், அப்புறம் இந்த இடத்துல இருக்கும். 2 யானை இருக்கும் போர்டில். இப்போ வந்து கேஸ்லிங் வந்து எப்படின்னா இப்போ நடுவில் இருக்கிற காயின்ஸு இங்கே வந்து நடுவில் இந்த காயின்ஸ்லாம் வந்து இருக்குதுன்னு வைங்க. இந்த காயின்ஸ்லாம் வந்து இப்போ நீங்கள் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, போர்டில் வந்து மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க வெளியில். இந்த நடுவில் இருக்க காயின்ஸ்லாம் யானைக்கும் ராஜாக்கும் நடுவில் இருக்க காயின்ஸ்லாம் போர்ட்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா இப்போ நடுவில் வந்து ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்பேஸை வந்து நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். அப்போ வந்து ராஜா வந்து 1, 2 2 ஸ்டெப்னு வரும். அதே மாதிரி யானை வந்து ராஜாவுக்கு முன்னாடி வரும். இதுக்கு பேர் தான் வந்து கேஸ்லிங் மூவ். அதே மாதிரி இந்த சைடு இருக்க யானைக்கு நான் சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த சைடு இருக்க யானைக்கும் நீங்கள் பண்ண முடியும் கேஸ்லிங் மூவ். அது எப்படி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அதே மாதிரி 1, 2 2 ஸ்டெப் வந்து ராஜா நவரும். அதே மாதிரி யானை வந்து ராஜாவுக்கு பக்கத்தில் வரும். ஓகேங்களா? இது வந்து கேஸ்லிங்கோட இன்னொரு மூவ். வந்து இப்போ நம்ம வந்து செஸ் எப்படி வந்து விளையாடுறதுன்னு வந்து பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு செஸ் எப்படி முழுசாக எப்படி விளையாடுறது, நல்லா டேலண்ட்டாக எப்படி விளையாடுறதுன்ட்டு நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ, பை பாய், see you in next video.